கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்துல நிறைய சம்பவங்கள் இயேசுவானவர் தம்முடைய சீசர்களை கொண்டு நமக்கு போதிக்கிறார். அதுல ஒரு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு தியானித்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். இது முதலாவது சம்பவம். இதே அதிகாரத்தில் நான் இரண்டாவது சம்பவம், அதாவது இதற்கு பதிலாக இருக்கிற அந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 19வது வசனம். சாயங்காலம் ஆன பொழுது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும் பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது சம்பவத்துல அந்த அத்திமரத்தை சபிச்சுட்டு போயிடுறாங்க. திருப்பி வரும் பொழுது அந்த அத்திமரம் பட்டு போய் இருக்கிறத சீசர்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க. அதுல பேதுரு கேட்கிறாரு, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சுன்னு. அப்ப இயேசு பேதுருக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எவனாகிலும் மழை பெயர்ந்து சமுத்திரத்துல நடப்படட்டும் அப்படின்னு தான் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் அது உண்டாகும் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கடுத்து ஒரு திறவுகோல் வசனமா சொல்லுகிறாரு, எவனாலும் ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு விசுவாசிங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு என்ன ஒரு காரியம் விளக்க விரும்புகிறேன் அப்படின்னா, சீசர்கள் எல்லாரும் அந்த அத்திமரம் மறுநாள் வரும் பொழுது பட்டு போயிருந்ததான் கண்டாங்க. ஆனா இயேசு எப்பொழுது சபித்தாரோ அப்பவே அந்த அத்திமரம் வேர் பட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் கிறிஸ்துவானவர் இங்க சொல்லுகிறார், பெயர்ந்து சமுத்திரத்திலே நடப்படணும்னு சொன்னா அது உண்டாகும், இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது உண்டாகும் அப்படின்னு. அப்ப அந்த அத்திமரம் கிறிஸ்துவானவர் நேற்று சபித்த பொழுதே அது பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இருதயத்துல சந்தேகப்படாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு காரியம் வேணும்னா துணிச்சலோடு தைரியமா விசுவாசத்தோட சொல்லுங்க, இது என் வாழ்க்கையில உண்டாகட்டும், இந்த காரியம் என் வாழ்க்கையில இருந்து வெளியேறட்டும், இந்த நன்மை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. தேவனானவர் நீங்க எதை சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க காணும்படியாக அவர் அருள் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இருதயத்துல சந்தேகப்படாமல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல கேளுங்க. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிறத கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.